ஹாய் மம்மிஸ், உங்கள் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த ஃபுட் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் பாசிப்பயிறு நான் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு பம்கின் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 4 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சொல்கிறப்ப தான் சின்ன வெங்காயம்லாம் பார்த்தா எத்தா சூடு வெங்காயமாக இருக்குது. அப்புறம் அதையும் கட் பண்ணிக்கணும், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையே இது 2 மட்டும் தான், வெங்காயமும் பூண்டு மட்டும் தான். கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் தானே விட்டுருக்கோம், அதனால எல்லாம் தீஞ்சிரும், டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துனதும் அப்படியே சும்மா ரோஸ்ட் பண்ணுங்கள், ஆனியன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரையும். அப்புறம் அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு பம்கினையும் போட்டு அதையும் ஆட் பண்ணி அப்படியே வதக்கிடுங்க. எல்லாத்தையும் சும்மா சூட்லேயே சும்மா லைட்டாக வதக்கினா போதும். ஆன்டி பாக்டீரியாவை கொல்லும் மருந்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் பாருங்கள், பெருங்காயத்தை தெரியாமல் ஸ்பூனில் அதிகமாக கொட்டிட்டேன். நீங்கள் வந்து லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கழுகி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டுடுங்க. இந்த காய் அப்படியே 4 விசில் விட்டு எடுத்தோடனே பூ போல் அப்படியே தொட்டோடனே மசிஞ்சிருச்சு. லைட்டாக அப்படி தொட்டு பார்க்கக்குள்ளேயே மசிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து தம்பிக்கு மிக்சியில் போட்டு அடிக்கல, ஸ்மேஷர் வச்சு ஸ்மேஷ் பண்ணி தான் கொடுத்தேன். பம்கின்ல விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டு, ஐ டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. பேபிஸ் டைட்டாக மோஷன் போகிறாங்கல்ல, அதையும் இது வந்து சரி பண்ணுது. கண்டிப்பாக 6 மந்த்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி தான் இருந்துச்சு, அதனாலே தம்பி விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் பேபிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபுட் வீடியோ பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.